எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கட்ட ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் ஜீவனை உருவாக்கட்டும் ஐயா. எந்தெந்த இடங்களில் நாங்கள் தவறி போய் இருக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு சரி செய்யத்தக்கதாய் நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அல்ல, உங்கள் சத்தத்தை கேட்கும்படியாக, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்கள் சமூகத்தில் எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். உங்கள் வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும் ஐயா. உங்கள் வார்த்தையின் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கை சீர்படுத்த ஆண்டவரே. உங்கள் வார்த்தையின் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ளத்தக்கதாய் எங்களோடு ஆவியானவர் பேசும்படியாய் செபிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உங்கள் வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்தை உங்கள் வார்த்தைக்கு நேராக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுங்க. உங்க தயவுள்ள கர்த்தரால் கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, எப்பொழுதுமே நம்ம வார்த்தையை கேட்பதற்காக ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய், ஒரு தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தை இல்லாமல் ஒருபோதும் என் வாழ்க்கையை சரி செய்ய முடியாது. அவருடைய வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கை ஒருபோதும் பலம் பெறாது. அவருடைய வார்த்தை இல்லாமல் ஒருபோதும் என் வாழ்க்கை செழிக்காது. அவருடைய வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நன்மை உண்டாக முடியாது. அப்ப கவனிங்க, என் வாழ்க்கை எதுக்குள்ளேயே அடங்கி இருக்குன்னா அவருடைய வார்த்தைக்குள்ளதான் என் வாழ்க்கை அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளால எப்பவும் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு பேசுங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறேன், என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பிள்ளை எப்பொழுது எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஹல்லேலூயா. காத்து இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடாமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் மேலே ஒவ்வொரு தரிசனங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் மேலே ஒவ்வொரு நோக்கங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் மேலே ஒவ்வொரு திட்டங்கள் உண்டு. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நான் எதற்காய் அழைக்கப்பட்டவன், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டவன், என் மேல இருக்கிற தரிசனம் என்ன, என் மேல இருக்கிற நோக்கம் என்ன, என் மேல இருக்கிற திட்டம் என்ன, இந்த உலகத்தில் இந்த உலக பாவத்தில் சிக்கி கொண்டிருந்த என்ன என் தேவன் எதற்காய் வேறுபிடித்து தம்முடைய பிள்ளையாய் இந்த நாட்களில் வைத்திருக்கிறாரு, இதை குறித்து எனக்கு தெரியணும்னு சொல்லி எப்பவும் தேவ சமூகத்தில் தம்முடைய தரிசனத்தை நோக்கி காத்திருக்க பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுதுமே நான் எதற்காய் அழைக்கப்பட்டேன், இந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளால இருக்கணும். நான் தேவ சமூகத்தில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா, ஒரு திட்டம் உண்டல்லவா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க மேல இருக்கிற திட்டம், உங்க மேல இருக்கிற தரிசனம், உங்க மேல இருக்கிற நோக்கம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியுது. இவனுடைய பொட்டன்சியல், இவனுடைய உள்ளாற்றல், இவனுடைய அபிஷேகம், இவனுடைய வல்லமை, இவன் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அந்த தரிசனங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால இவனை இப்படி விடக்கூடாது, எப்படியாவது மடக்கிடும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், சங்கீதம் 91:3 வாசிக்கலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், நல்ல கவனிங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேடன் என்பது யார்? அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேடன் என்பது பிசாசு. இந்த வேடனான பிசாசாகிய இந்த வேட்டைக்காரன் எப்பொழுதும் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் சுத்தி திரியும் போது இவனுடைய கல்லை யாரை அகப்படுறானா, எவன் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு விரோதமாய் கண்ணியை வைக்கும்படியாக இந்த பிசாசானவன் சுத்தி திரிகிறான். யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமாய் இருந்தானா. ஆனபடினால இந்த பிசாசானவன் யோபின் மேல கண்ணியை வைத்தானா. ஹல்லேலூயா. யோபின் மேல கவனம் வைத்தானா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இங்க ஒரு தேவ பிள்ளை இருக்கிறானோ அவனுக்கு விரோதமாய் கண்ணியை வைத்து அவனுக்குள்ளால் இருக்கிற அந்த தரிசனங்கள் நிறைவேறாதபடிக்கு பிசாசானவன் கண்ணியை வைக்கிறான். ஹல்லேலூயா. இந்த கண்ணின்னா என்ன?
கண்ணினா என்ன? உங்களை பிடிக்கும்படியாய் வைக்கப்படுகிற தந்திர வேலை. பாருங்க, ஒரு மானு பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் கைக்கு தப்பி ஓடிவிடும், சிறுத்தையின் கைகளுக்கு தப்பி ஓடிவிடும், புலிக்கு தப்பி ஓடிவிடும், நாய்களுக்கு தப்பி ஓடிவிடும். ஆனா கண்ணில போய் மாட்டிக்கிடும். ஏன்னா இந்த மான்களை பிடிக்கிறதுக்கு அந்த காலத்துல வேடர்கள் எப்படி கண்ணியை வைப்பானா, இந்த மானுக்கு தெரியாதபடிக்கு. மான் ஓடி வரும்போது அப்படியே இந்த காட்டுக்குள்ளால ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுக்கு மேல சில குச்சிகளை அடுக்கி அதுக்கு மேல சில இலைகளை போட்டு இந்த மானுடைய கண்ணுக்கு தெரியாதபடிக்கு ஒரு கண்ணியை ஒரு பரிவிடையை வைத்து விடுவார்கள். கவனிங்க, இந்த மானு சிங்கத்துக்கு தப்பியதும் புலிக்கு தப்பியதும் அதை கண்ணுக்கு தெரியாத கண்ணில மாட்டிக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பின்னாடி வனத்துறையினரால காட்டு மிருகங்களை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த நாட்கள்ல கிராமப்புறங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா ஓநாய்களையும் பண்டிகளையும் பிடிக்கிறாங்க. காட்டு பண்டிகளுடைய தொல்லை விவசாய நிலத்துக்கு விரோதமாய் பயங்கரமா செயல்படுறதுனால இந்த காட்டு பண்டிகளை இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா கண்ணி வைத்து பிடித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி இந்த காட்டு பண்டிகளை கண்ணி வைத்து பிடிக்கிறாங்களோ இதே போல பிசாசானவன் இன்னைக்கு நம்மளை பிடிக்கும்படியாக பலவிதமான கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எலியை பிடிக்க முடியல, எலி தொல்லை ஜாஸ்தினா ஒரு பூனையை கொண்டு விட்டுறலாம். பூனை தொல்லை ஜாஸ்தினா என்ன பண்றது? நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். எங்க வீட்டுக்குள்ளால பயங்கரமான பூனை தொல்லை. என்ன குழம்பு வச்சாலும், வீட்டுல என்ன மீனை வாங்கி வச்சாலும், வீட்டுல என்ன கருவாடை வாங்கி வச்சாலும் இந்த பூனை வந்து என்ன செய்யும், அடிச்சுட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள குழம்பு வச்சுப்பாங்க. இந்த குழம்பு சட்டி அது எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியாது. அந்த குழம்பு சட்டியில இருக்க மீனெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். பூனை தொல்லை தாங்க முடியல. நாங்க என்ன செஞ்சோம்னா கடைசியா இந்த பூனை வருகிற பாதைகளை நோட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த பூனை வருகிற பாதையை நோட் பண்ணி இந்த வண்டியில் உள்ள கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிளுக்குள்ளால இந்த அக்சிலேட்டர் கேபிள், பிரேக் கேபிள், இந்த கிளட்ச் கேபிள், இந்த கேபிளுக்குள்ளால ஒரு ரோப் வரும் பாருங்க. இந்த ரோப்பை பிழித்து சின்ன சின்ன கட்டு கம்பிகளாக அதை எடுத்து இந்த பூனை வருகிற பாதையில சுருக்கு கண்ணிகளை வைத்தோம், பூனையை பிடிப்பதற்காக. அன்பான தேவனுடைய பிள்ளை, அது போலதான் அன்னைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான், அன்னைக்கு நம்ம எந்த பாதைக்கு வருகிறோம், நம்ம என்னென்ன செய்கிறோம்னு பார்த்து 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 ஏதாவது ஒரு தானத்துல நம்மளை பிடித்து விடலாம் என்று அவன் கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கண்ணிகளை எங்க வைப்பாங்க? நம்ம எந்த பாதைக்கு வருகிறோமோ, எந்த பாதைக்கு போகிறோமோ அந்த பாதைகளை பார்த்து தான் கண்ணிகளை வைப்பாங்க. இந்த கண்ணிகள் ஒருபோதும் கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, எந்த மனுஷன் தன்னுடைய கண்களால கர்த்தரை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் இந்த கண்ணிக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒருபோதும் எங்க கண்ணி இருக்குன்னு சொல்லி நம்மளால பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்குமா இருந்தால் எல்லா கண்ணிகளுக்கும் என் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையாய் வாழுகிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்போ கண்ணியை வச்சு பிடிச்சு என்ன செய்ய போறான்? கண்ணியை வச்சு பிடிச்சு உங்களை கொஞ்சமா போறா? கொஞ்சதுக்கா கண்ணியை வச்சு பிடிக்கிறா? கண்ணி வச்சு உங்களை பிடிக்கிறது கொஞ்சுகிறதுக்கல்ல, கொல்லுகிறதற்கு. பக்கத்துல சொல்லு, கண்ணில மாட்டுன செத்த. பாருங்க, கண்ணியை வச்சு உங்களை பிடிக்கிறது உங்களை கொஞ்சதுக்காக இல்ல, உங்களை கொல்றதுக்காக, உங்களை அழிக்கிறதுக்காக பிசாசானவன் உங்களுக்கு முன்பாக கண்ணியை வைக்கிறான். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த கண்ணிக்கு எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும்.
ஏன்னா நம்ம எங்க போறோம், எங்க வாரோம், என்ன செய்யறோம் பார்த்து பார்த்து நம்ம போகிற பாதையில பதிவிடையாக அவன் கண்ணிய வைக்கலாம். ஹல்லேலூயா. யோபு புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்ணிக்கு நீங்க தப்பணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். தேவன் சொல்றாரு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்குகிற கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்ப்போம்னா, தாவீது என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? தாவீதுடைய படைகள், தாவீதுடைய சேனாதிபதிகள், தாவீதுடைய யுத்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்த களத்தில் நிற்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பெலிஸ்தர்களை மேற்கொள்ளும்படியாக ஒரு யுத்தம் வந்து விட்டது. அப்ப அந்த சேனையெல்லாம் சேர்ந்து யுத்த களத்தில் நிற்கிறாங்க. இந்த யுத்த களத்தில் முன்னாடி நின்று யுத்தத்தை நடத்த வேண்டியவன் இந்த தாவீது. ஆனா அவன் யுத்த களத்தில் நிக்கல. எங்க இருந்தானா? தன் வீட்டு உப்பளிகளின் மேல இருந்தான். கவனிங்க, தன் வீட்டு உப்பளியில நிக்க வேண்டிய இடத்துல இந்த தாவீது நிக்க தவறுனால தன் வீட்டு உப்பளியின் மேல நின்றுகிட்டு உலாத்தி கொண்டிருந்தானா. உலாத்தி கொண்டிருக்கும் போது உன்னுடைய கண்கள் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கண்கள் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்கள் தேவனை பார்க்க தவறினால் அது உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த தாவீதுடைய கண்கள் இந்த உலகத்துக்கு நேராக ஏறெடுக்க ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா? படம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தாவீது தேவனை பார்க்கறத விட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பார்த்ததுனால அங்க கண்ட கன்றாவியெல்லாம் என்ன செய்யுது? தாவீதுடைய கண்களுக்கு முன்னாடி படமாய் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, தாவீது யுத்த களத்தில் நிற்க வேண்டியவன் அவன் என்ன செய்யறான்? உலகத்து மேல கண்களை போட்டு உலகத்தில் ஏதாவது கிடைக்குமா சொல்லி இந்த உலகத்து மேல ஏக்கத்தை வச்சதுனால இந்த தாவீதுக்கு முன்னாடி ஒரு படம் தெரியுது. இந்த படத்தை பார்த்த உடனே தாவீது மயங்கிட்டான். பாருங்க, நம்மளும் ஒழுங்கா தேவனை பார்க்காம இந்த உலகத்தை பார்க்கறதுனால கண்ட கன்றாவி எல்லாம் நம்ம முன்னாடி என்ன செய்யுதுன்னா படமா தெரியுது இல்ல? இந்த படத்தை பார்த்த உடனே நம்ம அப்படியே மயங்கி போயிருக்கிறோம்ல. இதே போல தாவீது மயங்கிட்டான். அங்க பிசாசு பெரிய கண்ணியை வச்சுட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க பார்க்க வேண்டிய தேவன் மேல கண்ணை வைக்காம இந்த உலகத்து மேல கண்ணை வச்சீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு கண்ணியை வைப்பான் பிசாசு. ஹல்லேலூயா. அதான் பக்தர் பாடினாரு, கண்களை தூய்மையாக்கு கர்த்தர் உம்மை பார்க்கணும். என் கண்களை தூய்மையாக்கு கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளு கர்த்தரும் குரல் கேட்கணும். நல்ல கவனிங்க, தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கறத விட்டுக்கிட்டு அப்படியே அவன் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த உலகத்துல உண்டான இந்த மயக்கத்துக்குள்ள தாவீது மயங்கிட்டான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பிசாசு ஈஸியா ஒரு கண்ணிய இந்த தாவீதுக்கு வச்சுட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதோ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒருபோதும் தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு எதிராக உங்களுடைய கண்களை ஏறெடுக்க கூடாது. நல்ல கவனிங்க, தாவீதுக்கு மயக்கம் உண்டாததுனால கண்ணில மாட்டிக்கிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில உலக காரியத்தை பார்த்து மயங்கி விடாத. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையை பார்த்து மயங்கி விடாத.
உன் முன்னாடி எது உனக்கு பிடிக்குமோ அதை தான் பிசாசு கொண்டு உனக்கு படமா காமிப்பான். ஏதோ உனக்கு பிடிச்சது உன் முன்னாடி படமா வருதுன்னா நீ கண்ணில மாற்றன்னு அர்த்தம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் இதுல உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இதுல நிக்கேனா, நீ கண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற. கவனமா இருக்கணும். நல்ல கவனிங்க. ஒரு காலகட்டத்தில் 15 வருஷங்களுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் ஒரு நியூஸ் அடிப்படும். என்ன தெரியுமா? கிட்னியை சீஸ் பண்றாங்கன்னு ஒரு நியூஸ். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி கலவு நடந்துச்சு. கிட்னியை கொள்ளையடிச்சாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்கட்டை கொடுத்து, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டை கொடுத்து மயங்கினா நகையை தான் கொண்டு போவான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. பேப்பர்லாம் பயங்கரமாக வந்துச்சு. ஏதாவது ஒரு வயிற்று வலின்னு போனாலே ஒரு கிட்னி போயிடும். கிட்னியை களவாண்டுருவான். பாருங்க, இந்த கிட்னியை களவாங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா மயக்கம் கொடுப்பாங்க. இந்த மயக்கத்தை கொடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்படி மயங்கி போயிருப்போம்ல. அவ என்ன செய்வானா, ஒவ்வொன்னா அழுக்க ஆரம்பிச்சிருவான். நம்மகிட்ட கேட்ட, நான் உலக மயக்கத்தில் இருக்கேன், ஒன்னு மயங்க வைப்பான். ஏதோ ஒண்ணு மறுபடி உன் முன்னாடி ஒன்று காட்டுறானால அவன் ஏதோ ஒண்ணு ஓண்டதை அறுத்து எடுக்க போறான்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு மறுபடி உன் முன்னாடி கொண்டு வைக்கிறானா, நீ நல்லா கவனிச்சுக்க, இது உனக்காய் வைக்கப்படுகிற கண்ணி. பாருங்க, நல்ல மயக்கத்தில் வச்சுட்டு என்ன செய்வான்னாக்கி ஒவ்வொன்னா அழுக்க ஆரம்பிச்சிடுவான், ஒவ்வொன்னா வெட்ட ஆரம்பிச்சிடுவான், ஒவ்வொன்னா எடுக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த மயக்கம் நல்லா தான் இருக்கு பிரதர். நம்மள என்ன செய்யறோம்னாக்கி, பிரதர் இந்த மயக்கம், நான் எவ்வளவோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்கிறேன், என்னமோ அருவருப்ப செய்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, பாவம் செய்தும் உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கன்னா நீ மயக்கத்தில் இருக்க. பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்குள்ளால ஒரு மயக்கம். செல்போனை எடுத்தா கொஞ்சம் இந்த செல்போன்ல அப்படி ஏதாவது ஒரு செய்தியை கேட்பேன்னு சொல்லிட்டு செல்போன் எடுத்து ஓபன் பண்ண உடனே அங்க என்ன செஞ்சான், படத்தை காட்டிதான். அங்க படத்தை காட்டின உடனே நம்ம தடவுவோம் தடவி அந்த செய்தி பக்கமும் நம்ம போகல, அந்த வார்த்தை பக்கமும் போகல, இதையே தடவி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா பிசாசு உனக்கு கண்ணிய வச்சுட்டான், நீ மயங்கிட்டேன்னு அர்த்தம். கவனிங்க, இந்த மயக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கானா, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருக்கிறான். உன் ஆசீர்வாதங்களை அறுத்துக்கிட்டு இருக்கிறான், உன் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மைகளை அறுத்துக்கிட்டு இருக்கிறான், உன் தரிசனத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறான், உன் நோக்கத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ தெரியாம நல்லா மயங்கிக்கிட்டு இருக்கிற. கேட்டா சொல்ற, நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கும். ஆனா ஏன் தெரியுமா நல்லா இருக்கு? நீ மாட்டிக்கிட்டனால நீ மயக்கத்துக்குள்ள இருக்கிற. அந்த மயக்கத்துக்குள்ள இருக்கிறதுனால அவன் உன்னை புடுங்கிட்டு இருக்கிறான். முடிக்க வளர்க்க தெரியாது. புடுங்கி முடிச்சு ஒரு 15 நாள் கழிச்சு, ஐயோ இங்க வலிக்குது, இங்க குத்துது, இங்க கொடையுதுன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா நீ மயங்கிட்ட. நல்ல கவனிங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில சிம்சோன் என்ன செய்யறானா, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவன், பெலிஸ்தர் மேல ஜெயம் எடுத்து ஒரு ஜெயமுள்ள வீரன் என்கிற ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன். இந்த சிம்சோன் தெலிலாளுடைய மடிய பார்த்த உடனே மயக்கம் வந்துருச்சு. ஒன்னு மயக்கிறதுக்கு எதை காமிக்கணுமோ அதெல்லாம் அவன் காமிப்பான். அதான் அவன் வைக்கிற கண்ணி. எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும், அப்ப அதை மட்டும் தான் காமிப்பான். எனக்கு அந்த தெருவை கிராஸ் பண்ணாலே ஒரு மாதிரி வருது, அதுதான் மறுபடி கிராஸ் பண்ண வைப்பான். உன்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி 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 15
அவங்க பேசினாங்கன்னா அந்த வாய்ஸ் எவ்வளவு இனிமையா இருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டிக்கிட்ட. நான் நல்லதா இருக்கு ஆண்டவருக்குள்ள. ஆனா என்ன செய்யறேன்னா ராத்திரி ஆனா தடவுறேன். நல்ல கவனிங்க, நீங்க தடவுறீங்கனாலே மாட்டிக்கிட்டீங்க. பிசாசு கண்ணிய உனக்கு வச்சுட்டா, உனக்கு பதிவிடைய வச்சுட்டா, நீ அதுக்குள்ள சிக்கிக்கிட்ட. சிம்சோன் சிக்கிக்கிட்டான். அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பக்தர் பாடினார், தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. சிம்சோன் தலிலால் மடியில படுத்துட்டு பாடுறான், நான் தெலிலாவுக்கு ஒரு குழந்தையை போல. அவன் நல்ல தாளாட்டி அழுத்தா ஒரு முடிய கூட விடாதபடிக்கு அத்தனை அழுத்தா. அவன் மேல இந்த தரிசனம் போச்சு, அவன் மேல இந்த திட்டம் போச்சு, அவன் மேல இந்த நோக்கம் போச்சு, தேவனுடைய அழைப்பு போச்சு. அத்தனை இழந்துருவ. நீ செய்ய வேண்டிய கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து எப்பவும் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்ப்பாயா, உன் வாழ்க்கையில எல்லாம் செய்யும். உன் வாழ்க்கையில எல்லாம் வச்சு எந்த பிசாசும் உனக்கு கண்ணிய வைக்க முடியாது. ஏன்னா பிசாசு வைக்கிற கண்ணிக்கெல்லாம் என் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லமை உள்ளவதா இருக்கிறார். அதனால எந்த பிசாசும் உங்க மேல கண்ணிய வைக்க முடியாது. கவனிங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம்னா, யோசேப்பு சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டிருக்கிறான். இப்ப போத்திபாவுடைய வீட்டுல ஒரு அடிமையான வேலை. இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிற யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த போத்திபாவுடைய மனைவி இடையூறா வருகிறா. அவ இந்த யோசேப்புக்கு ஒரு கண்ணியை வைக்கிறா. ஒண்ணு, நீ என்னோட சயனி, இல்ல நம்ம வாழ்க்கை வேற. பாருங்க, யோசிப்பு யோசிக்கலாம், நான் இந்த போத்திபாவுடைய மனைவியோட எசன்சி போகலைங்கிற பட்சத்துல என் வாழ்க்கை கேள்விக்குறி. யோசிச்சுக்கலாம். ஆனா யோசேப்பு அதை யோசிக்கல. அந்த ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல அது 9வது வசனத்தை ஒண்ணு வாசிக்கல. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ நல்ல கவனிங்க, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளைக்குள்ளால எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கணும், என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த யோசேப்புக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா? என் மேல ஒரு அழைப்பு இருக்குது, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, என் மேல ஒரு தரிசனம் இருக்குது. என்ன தரிசனம்னா, நான் அப்படியே நிமிர்ந்து நிற்பேன், என் சகோதரர்கள்லாம் என் முன்னாடி தலை வணங்கி நிற்பாங்க. இதான் என் நோக்கம், இதான் என் மேல வைத்த திட்டம், இதான் என்னுடைய அழைப்பு. இதை குறித்த யோசேப்புக்கு தேவன் மேல கண் இருந்தனால, யோசேப்புடைய கண்கள் தேவனையே நோக்கி இருந்தபடியினால இந்த யோசேப்பு சொல்றான், இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இப்படி ஒரு பாவத்தை செய்ய முடியும்? யோசேப்புக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. யோசேப்பு என்ன செஞ்சா, உடனே படத்தை அணைச்சிட்டான், அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். ஹல்லேலூயா. கண்ணில மாட்டாம இருக்கணும்னா, உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது மேல கண்ணை மேய விடாத. உனக்கு பிடிச்சதான் மறுபடி பிசாசு உன் கண்ணு முன்னாடி காட்டுவான். உனக்கு பிடிச்சதே கண்ணு முன்னாடி, நான் என்ன விரும்பணும் அதே எனக்கு வருது வித.
நான் எந்த பக்கம் திரும்பினாலும் அதுதான் என் கண்ணு முன்னாடி வருது. ராத்திரி 10 மணிக்கு மேல நீ தனியா போய் மொபைல் எடுக்கிறதுனால நீ கண்ணில மாட்டிட்ட. பாருங்க, தலையோட மூடிட்டு எல்லாரும் தூங்கிடுவாங்க, நாங்க லைட் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜன்னல்ல வந்து பார்த்தா போர்வைக்கு அடியில எல்லாம் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா இது அநியாயம் உள்ள பார்த்தா அவன் அங்க இருந்து தடவிட்டே இருப்பான். போர்வைய போத்திக்கிட்டு தடவுறதுனால நீ கண்ணுக்குள்ள மாட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். போர்வைய போத்திக்கிட்டு நீ தடவிக்கிட்டு இருக்கிறதாக்கு பிசாசு உன் கூட தான் இருக்கிறான். பிசாசு வச்ச கண்ணிக்குள்ள நீ சரியா மாட்டிக்கிட்டு இருக்கிற. நீ நினைக்கிற போர்வைய போத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம தடவுகிறது சந்தோஷமா தான் இருக்கு பிரதர். அது சந்தோஷமா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நீதான் மயக்கத்தில் இருக்கிறியே. கவனிங்க, இந்த மயக்கத்திலிருந்து உன்னை தப்பி வைக்கணும்னா, இந்த கண்ணிலிருந்து உன்னை தப்பி வைக்கணும்னா என் தேவன் வேணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் பிரதர், நான் இருக்கிற சூழ்நிலைகள், என்னுடைய நண்பர்கள், நான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி பிரதர் இதெல்லாம் நான் பார்க்காம வாழ்றது? என் நண்பர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க, நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு கன்றாவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால சில நேரத்தில் இந்த தடவுதல், இந்த நோண்டுதல், இந்த கன்றாவியெல்லாம் எனக்குள்ள வருது. சாமுவேல் ஒரு பிள்ளையாண்டான் இருக்கிறான். இந்த பிள்ளையாண்டான் எங்க வளருகிறான்னா, ஏலின்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு சீலோவாம் ஆலயத்தில். இந்த சீலோவாம் ஆலயத்தில் ஏலிங்கிற தேவ மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க பேர் ஓப்னி பினேகாஸ். இந்த பிள்ளைகளோடு சேர்ந்துதான் தாவீதும் வளருகிறான். ஆனா ஓப்னி பினேகாஸ் எப்படி இருந்தாங்கன்னா, உலக இச்சையில விழுந்து போய் உலகத்து மேல பார்வை வச்சு தேவனுக்கு வருகிற இந்த கொழுப்பான பதார்த்தங்களை எடுத்து சாப்பிடுகிற பிசாசின் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனா அதன் மத்தியில வளர்ந்த சாமுவேல், அவர்கள் மத்தியில ஒரே வீட்டுக்குள்ளால இந்த ஓப்னி பினேகாஸ் இருந்த அதே வீட்டுக்குள்ளதான் இந்த சாமுவேலும் வளர்ந்தான். ஆனா சாமுவேல எந்த பிசாசும் கண்ணி வைக்க முடியல. இந்த சாமுவேல் எப்படி வளர்ந்தானா, தேவனையே ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து தேவனுக்கு பயந்து அருவருப்புகளுக்கு விலகி, பொல்லாப்புக்கு விலகி, கன்னிகளுக்கு விலகி தேவனை பார்த்தே வளர்ந்தான். அதனால வேதம் சொல்லுது, தான் முதல் பெயர்சேபா தேசம் வரைக்கும் இந்த சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஹல்லேலூயா. கவனிங்க, அப்போ இந்த கன்னிகளுக்கு நம்ம தப்பு வைக்கப்படணும்னா நம்மளை தப்பு வைக்கிற ஒருவர் இருக்கிறாரு. நம்முடைய கண்கள் எப்பொழுது அவரை நோக்கி பார்க்கலன்னா சில கண்ணிக்குள்ள மாட்டிக்கொள்ளுவோம். பக்கத்தில் சொல்லுங்க, உன் கண்ணு கர்த்தரை நோக்கட்டு, உன் கண்ணு கர்த்தரை பார்க்கட்டு. உன் கண்ணு கர்த்தரை பார்க்கலன்னா நீ கண்ணிக்குள்ள மாட்டிக்கொள்ளுவ. ஹல்லேலூயா. சும்மா சிறு விளையாட்டுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, சீரியஸா நீங்க சொல்லணும். உன் கண்ணு கர்த்தரை பார்க்கலன்னா பிசாசு உனக்கு ஈஸியா கண்ணி வச்சிருவான், மாட்டிக்கொள்ளுவ. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னாக்கி அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம், கிட்டத்தட்ட 4-5 சந்ததி அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துல நாட்கள் போக 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 பார்வோன் என்ன செஞ்சானா, ஒடுக்கினானா. இவங்களை ரொம்ப அடிமை மேல அடிமைத்தனப்படுத்தினானா, இவங்களை அதிகமாய் சிறைப்படுத்தினானா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதனால வலி உண்டாச்சு, வேதனை உண்டாச்சு, சரியா எரிசினாங்க, கண்ணிக்குள்ளால மாட்டிக்கிட்டாங்க. இந்த கண்ணில தப்பிப்பார் ஒருவரும் இல்லாம 400 வருஷம் அடிமைத்தனம். ஹல்லேலூயா.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பலத்தினால நம்ம ஓடிடலாம், நம்முடைய தாளத்தினால நம்ம ஓடலாம், நம்முடைய கிரியையினால நம்ம எப்படியாவது ஓடிடலாம்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இல்லாம நீங்க எங்க ஓடினாலும் கண்ணில மாட்டிடுவீங்க. ஏன்னா பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறவனாய் இருக்கிறான். அப்ப கவனிங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கண்ணு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மிருகங்கள் இருக்குல்ல, இந்த மிருகங்கள் எப்பொழுதுமே அது தன்னை தப்புவிக்க திறமை உள்ளதா இருக்கும். யானையை பார்த்தீங்கன்னா, யானைக்கு ஒரு ஆபத்து வந்தா அது என்ன செஞ்சிடும்? தன்னை தப்பி வைத்துக் கொள்ளும். தும்பிக்கை எடுத்து ஒத்தாட்டி எவனாய் கிட்ட வந்தா, சிங்கத்துக்கிட்ட போக முடியுமா? சீறி பாய்ந்து விடும். புலிகிட்ட போக முடியுமா? ஓநாய்கிட்ட போக முடியுமா? விடாது. அது எதிர்கொண்டு தாக்கும். தாக்கும் ஆற்றல் உள்ளது, அது தாக்கும் சக்தி உள்ளது. நல்லா கவனிங்க. சாதாரணமா நம்ம ரோட்டோடு நடந்து போகும்போது கழுதை இருக்குல்ல, கழுதை, இந்த கழுதை பாவம் போல நின்றுகிட்டு இருக்கோம். இந்த கழுதை எதுக்கு நிற்கணும் அதுக்கே தெரியாது. நம்மளும் இப்படிதான் சில நேரங்களில் எங்கேயாவது முக்கில மூலையில நின்றுகிட்டு இருக்கிறோம். எதுக்கு நிற்கிறோன்னு நமக்கு தெரியல. அதான் சந்தோஷமா இருக்கு, என்னுடைய கண்களுக்கு இன்பமா இருக்கு, என்னுடைய கண்களுக்கு கவர்ச்சியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்கங்க நடக்கும்போது உங்க வண்டி உங்க காலு பிரேக் அடிக்கினாலே நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? மயக்கத்தில் இருக்கீங்க, மயக்கத்தில் இருக்கீங்க. ஏதாவது உங்க கண்ணு அங்கங்க ஓடுதுன்னா உடனே கத்தரை பார்க்கணும், ஏசப்பா அப்படின்னு. மயங்கிடக்கூடாது. தம்பிகளுக்கு சொல்றேன், தம்பி கொஞ்சம் கவனமா இருங்க. அடிக்கடி உங்களுக்கு மயக்கம் வரும். எப்பெல்லாம் லைட்டா மயக்கம் வரை போல இருக்குதோ அப்பெல்லாம் உங்க கண்ணு கத்தரை பார்த்தா போதும். கத்தர் உங்க மயக்கத்தை நிமித்தமாய் உங்களுக்கு மயக்கத்தை கொண்டு வருகிற கன்னிகளுக்கு அவர் தப்பிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ரோட்ல இருக்கிற கழுதை இருக்குல்ல, கழுதை அது பாட்டு நிற்காது, எதுக்கு நிற்கணும் அதுக்கே தெரியாது. இந்த கழுதையை மட்டும் நீங்க லைட்டா சீண்டு சீண்டு நீங்க வைங்களேன், அது என்ன செய்யும்? கால் எடுத்து உதைக்கும். அப்போ எல்லா மிருகத்துக்குமே தன்னை தற்காத்து கொள்ளுகிற ஒரு பலன் இருக்குது. ஆனா ஆடு இருக்குல்ல, ஆடுக்கு அந்த பலன் கிடையாது. ஆடு முட்டவும் தெரியாது, கடிக்கவும் தெரியாது, உங்களால காலால உதைக்கவும் அதுக்கு தெரியாது. ஆடு ரொம்ப பாவம் போன்றது. பாருங்க, ஆடுக்கு என்ன பலனும் இல்லை எதிர்கொள்ள. ஆடுடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்து வருது, ஒரு கண்ணி வருதுன்னா இந்த ஆடு என்ன செய்யும்? அதை எதிர்த்து போரிடுறதுக்கு அதற்கு பலம் இல்லை. அதனால இந்த ஆடு என்ன செய்யும்னா தேவனை நோக்கி, மேய்ப்பனை நோக்கி சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்போல்லாம் அந்த ஆடுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, எப்போல்லாம் அந்த ஆடுக்கு ஒரு கண்ணி வருதோ, எப்போல்லாம் அந்த ஆடுக்கு ஒரு ஆபத்து வருதோ, அப்போல்லாம் அந்த ஆடு இதை என்னால் மேற்கொள்ள முடியாது, இதில் என்னால் ஜெயிக்க முடியாது, அதுக்கான பலன் எனக்கு இல்லை, அதனால என் கண்களை என் மேய்ப்பனுக்கு ஏழாய் நான் ஏறெடுத்து என் மேய்ப்பனை நோக்கி அவே குரல் விடுவேன்னு சொல்லி அது மேய்ப்பனை நோக்கி கத்த ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் ஒரு ஆடுக்குடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த ஆடு என்ன செய்யுதுன்னா மேய்ப்பனை நோக்கி கத்த ஆரம்பிச்சது. இந்த ஆடுடைய சத்தத்தை கேட்ட உடனே இந்த மேய்ப்பன் இருக்கான்ல, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஆடுடைய சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் ஓடி வந்துடுவாங்க. இதே போலதான் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு ஆடா இருக்கணும். உங்களுக்கு ஆபத்து வரும்போது நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி நீங்க உங்க பலத்தில் நிற்காம என்ன பாதுகாக்க ஒருவர் உண்டு, அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறபடினால நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பலத்தை இழந்துட்டாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம், 400 வருஷம் அடிமைத்தனம். இவங்களுக்கு மீட்பு இல்லை, சரியான கண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்களாம்? பெருமூச்சு விட்டாங்களாம்.
இந்த பெருமூச்சை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. இந்த பெருமூச்சு தேவ சமூகத்தில் போய் எட்டுனது. அதனால என்ன செஞ்சார்னா தேவனே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 124 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 124:7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல, கவனிங்க, தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பெல்லாம் நீங்க தேவனை நோக்கி பார்க்கிறீங்களோ அப்ப தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்க மத்தியில வெளிப்படும். கண்ணி தெரிக்கும், நாம் தப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஏதாவது கண்ணில மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். பாருங்க, பலவிதமான கண்ணிகள் இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சந்தோஷமா தானே இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக தானே இருக்கிறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை அழைத்தது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக அல்ல. நாளைக்கு நாள் நீங்க மேம்பட, நாளைக்கு நாள் நீங்க செழிக்க, நாளைக்கு நாள் நீங்க உயர, நாளைக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக, நாளைக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகவே கர்த்தர் உங்களை வேறுபடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப சில மேன்மை எனக்கு உண்டாகல, சில வெற்றி எனக்கு உண்டாகல, சில ஜெயம் எனக்கு உண்டாகல, இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளால நான் இருக்கிறேன்னா சில கண்ணிக்குள்ளால மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு வைத்த கண்ணிகள் தெரிக்கும், உங்களுடைய கண்ணிகள் தெரிக்கும். பிசாசானவன் மறுபடி உங்களை ஏதாவது ஒரு கண்ணிக்குள்ளால மாட்ட வச்சலான்னு சொல்லி அவன் வகை தேடி சுத்தி திரிகிறான். அன்பான தேவ பிள்ளையே, நீங்க எப்பொழுதும் ஒரே ஒரு நோக்கம் தான், என்னுடைய கண்கள் என் தேவனையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக காரியங்களை பார்க்காது, இந்த உலக காரியங்களை பார்க்காது. பாருங்க, உலகத்தை பார்த்தாலே என்ன வந்துடும் தெரியுமா? உங்க முன்னாடி ஒரு கண்ணி வந்துடும். கண்ணில சிக்கிக் கொள்ளுவீங்க, நீங்க கண்ணில சிக்கிக் கொள்வீங்க. அதனால உங்களை கண்ணிலிருந்து தப்புவிக்க வல்லமை பெற்றவர் நம்முடைய தேவன். அதனால நீங்க என்ன செய்யணும்னா எப்பொழுதும் தேவன் மேலேயே உங்களுடைய கண்களை பதிய வச்சீங்கன்னா நீங்க கண்ணிக்கு தப்பி வைக்கப்படுவீர்கள். உங்களுடைய கண்ணிகள் தெரிக்கும். என்னென்ன கண்ணிகள் இருக்கிறதோ, என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ, என்னென்ன கட்டுகள் நிமித்தமாய் பிசாசு உங்களுக்கு கண்ணிகளை வைத்திருக்கிறானோ அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.